ஒடிசாவின் கடற்கரையில் சூரியனை போற்றிய கல்லாலான அதிசயம் ஒன்று எழுந்தது. அது காலத்தையும் காற்றையும் வென்று நிற்கும் கோனார்க் சூரியன் கோவில். 13ஆம் நூற்றாண்டில் கங்கை வம்சத்தின் வலிமையான ஆட்சி காலத்தில் மன்னன் நரசிம்மதேவர் சூரிய பகவானுக்காக இந்த கோவிலை கட்ட ஆணையிட்டார். 7 குதிரைகள் இந்த ரதத்தை இழுக்கும் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளன. அவை வாரத்தின் 7 நாட்களையும் சூரியனின் பயணத்தையும் குறிக்கின்றன. 24 கல் சக்கரங்கள் நுணுக்கமான சிற்பங்களுடன் செதுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சக்கரமும் சூரிய கடிகாரமாக நேரத்தை அளந்ததாக கூறப்படுகிறது. கோவிலின் சுவர்களில் இசை, நடனம் மற்றும் மனித வாழ்வின் காட்சிகள் செதுக்கப்பட்டுள்ளன. அவை அந்த கால சமூகத்தின் கலாச்சார வளத்தை வெளிப்படுத்துகின்றன. இந்த கோவில் கடற்கரைக்கு அருகில் அமைந்ததால் கடல் வழி சின்னமாக இருந்தது. மாலுமிகள் இதை கருப்பு பகோடா என அழைத்தனர். கோவிலின் அமைப்பு சூரியனின் இயக்கத்தை கணக்கில் கொண்டு வடிவமைக்கப்பட்டது. காலை ஒளி நேரடியாக பிரதான சன்னதியை ஒளிரச் செய்ததாக கூறப்படுகிறது. அந்த கால கலைஞர்கள் மிக உயர்ந்த பொறியியல் அறிவை பயன்படுத்தினர். பெரிய கற்களை துல்லியமாக இணைத்து இந்த அற்புதத்தை உருவாக்கினர். புராணங்களின்படி கோபுரத்தின் உச்சியில் சக்தி வாய்ந்த காந்தம் இருந்ததாக நம்பப்பட்டது. அது கடல் கப்பல்களின் திசைக்காட்டியை பாதித்ததாக கூறப்பட்டது. சிற்பங்களில் தெய்வங்கள் மட்டுமல்ல, மனித வாழ்க்கையும் செதுக்கப்பட்டுள்ளது. அந்த கால சமூகத்தின் கலாச்சார ஆழத்தை அவை வெளிப்படுத்துகின்றன. ஆனால் காலப்போக்கில் இயற்கை பாதிப்புகள் கோவிலின் அமைப்பை சேதப்படுத்தின. சில பகுதிகள் இடிந்து அதன் மாபெரும் வடிவம் குறைந்தது. நூற்றாண்டுகள் கடந்தும் இந்த கற்கள் வரலாற்றை பாதுகாத்தன. அவை சூரியனின் ஒளியில் இன்னும் பிரகாசிக்கின்றன. கோவிலின் பிரதான சன்னதி இன்று முழுமையாக இல்லை என்றாலும் அதன் அடித்தளமும் சக்கரங்களும் இன்னும் வலிமையுடன் நிற்கின்றன. ஒவ்வொரு சக்கரமும் 8 கம்பிகளுடன் நேர அலகுகளை குறிக்கிறது. அவை காலத்தை அளந்த பழமையான அறிவின் சான்றுகள். காலை முதல் மாலை வரை சூரியன் கோவிலின் வடிவமைப்பை ஒளிரச் செய்கிறது. அந்த ஒளி கற்களில் உயிர் புகட்டுவது போல தோன்றுகிறது. உலகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கானோர் இங்கு வருகை தருகின்றனர். அவர்கள் இந்த கல் அதிசயத்தை நேரில் காண ஆவலுடன் வருகின்றனர். கோனார்க் சூரியன் கோவில் என்பது கடந்த காலத்தின் நினைவு சின்னம் அல்ல. அது இந்தியாவின் நிலைத்த கலை, அறிவு, ஆன்மீகத்தின் சின்னம். இன்று இது உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதன் மகத்துவம் உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. இது ஒரு கோவில் மட்டுமல்ல, அறிவியல் மற்றும் கலை இணைந்த மையம். இந்திய கட்டிடக்கலையின் உயர்ந்த சிகரம். ஆனால் காலப்போக்கில் இயற்கை பாதிப்புகள் கோவிலின் அமைப்பை சேதப்படுத்தின. சில பகுதிகள் இடிந்து அதன் மாபெரும் வடிவம் குறைந்தது. இடிபாடுகளாக இருந்தாலும் அதன் பெருமை குறையவில்லை. சூரியனின் ஒளியில் அது இன்னும் மகத்துவமாக தெரிகிறது.